அண்மை செய்தி. காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் காலமாகி இருக்கின்றார் என்ற தகவலை காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார். EVKS இளங்கோவன் கடந்த ஒரு மாத காலமாகவே சென்னை பணப்பாக்கம் யாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஏற்கனவே இதயம் தொடர்பான பல்வேறு பாதிப்புகளுடன் இருந்து வந்த EVKS இளங்கோவன் இதய துடிப்பை செயற்கையாக வழங்கக்கூடிய கருவி உட்பட தன்னுடைய உடலில் அந்த செயற்கை கருவிகளில் பொருத்தி உயிர் வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில்தான் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதன் காரணமாக நியாத் மருத்துவமனையில் கடந்த மாதம் சிகிச்சைக்கு வந்தார். 1-2 முறை சிகிச்சைக்கு பிறகு அவர் வீடு சென்று வந்தாலும் கடந்த மாதத்தின் இறுதி முதல் தொடர்ச்சியாக அவர் மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவான ICU சிகிச்சை பிரிவிலேயே சிகிச்சை பெற்று வந்தார். வெண்டிலேட்டர் மூலமாக அவருக்கு செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் EVKS இளங்கோவனுடைய உடல்நிலை கடும் பின்னடைவை சந்தித்திருப்பதாக இன்று அதிகாலை தகவல் வெளியாகியிருந்தது. மேலும் மியாத் மருத்துவமனைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய வாகனங்கள் அடுத்தடுத்து மருத்துவமனை வளாகத்திற்கு உள்ளாக சென்று கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர், மத்திய இணையமைச்சராக இருந்தவர் என்று பல்வேறு அனுபவங்களை கொண்ட தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான EVKS இளங்கோவன் காலமாகி இருப்பதாக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது தெரிவித்திருக்கின்றார். சரியாக இன்று காலை 10-12 மணி அளவில் EVKS இளங்கோவன் காலமாகி இருந்ததாக தற்பொழுது செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கின்றார். EVKS இளங்கோவனை பொறுத்தவரை கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாகவே சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் முதலமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் வருகை தந்து அவருடைய உடல்நிலை குறித்து நேரடியாக கேட்டறிந்திருந்தார்கள். பேசக்கூடிய நிலைமையில் EVKS இளங்கோவன் இல்லாத சூழ்நிலையில் மருத்துவமனைக்கு வந்திருந்த முதலமைச்சர் கடந்த மாதத்தின் 28ஆம் தேதியில் மருத்துவர்களிடம் EVKS இளங்கோவனுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் அடுத்தடுத்து அவருக்கு உயர்தர சிகிச்சைகளை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலையும் மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் வழங்கியிருந்தார். அதன்படி பல்வேறு மருத்துவர்கள் அழைத்து வரப்பட்டு EVKS இளங்கோவனுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டதாக மருத்துவமனை தரப்பில் செய்திகள் வெளியாகின்றன. இந்த நிலையில்தான் தற்பொழுது EVKS இளங்கோவன் காலமாகி இருப்பதாக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கின்றார். மேலும் EVKS இளங்கோவன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மருத்துவமனை வளாகத்திற்கு முன்பாக இன்று அதிகாலை முதலே காவல்துறையினருடைய பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருந்தது. தற்போது EVKS இளங்கோவன் இறந்திருப்பது அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.